மழை வெள்ள நிவாரண பணிகள் குறித்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்தும் கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வில்லிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய சிட்கோ நகரில் மழைநீர் தற்பொழுது வரை வடியாமல் இருக்கிறது. இந்த பகுதிகளை அமைச்சர் பெருமக்கள் பார்வையிட்டார்கள். தற்போது நம்மிடையே சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். குறிப்பாக இந்த நேரங்களில் தொற்று நோய் பரவாமல் தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தமிழக சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது? மாண்புமிகு புரட்சித் தலைவி இதயதெய்வம் அம்மா அவர்களே ஏற்கனவே தன்னுடைய ஆய்வுக் கூட்டம் நடத்தி அம்மா அவர்களே அறிவுறுத்தல் அதாவது பருகக்கூடிய நீரை காய்ச்சி அதற்கு பின்னாலே அனைத்து பொதுமக்களும் காய்ச்சிய நீரை குடிக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதை பொதுமக்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதேபோல் துண்டு பிரசுரம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த குளோரினேஷன் PPM அளவை இன்றைக்கு நம்முடைய சுகாதார ஆய்வாளர்கள் களத்தில் இறங்கி நேரடியாக பரிசோதனை செய்து அது கட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. நடமாடும் சென்னையில் மட்டும் 216 நடமாடும் மருத்துவக் குழுக்களை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பிரத்யேகமாக அமைத்து முழு வீச்சிலே பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். சுகாதாரத்துறையினுடைய பணிகள் மிக சிறப்பாக இருக்கிறது என்று மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு பொதுமக்கள் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் உள்ளிட்ட அத்துணை மருந்து மாத்திரைகள் முழுமையாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நிலவேம்பு கஷாயம் இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களே அறிந்து தெரிந்து சொன்ன இந்த நிலவேம்பு கஷாயம் அத்துணை பேருக்கும் இன்றைக்கு காலையிலிருந்து ஒரு மணி நேரத்தில் 250 லிட்டர் நிலவேம்பு கஷாயம் பொதுமக்களுக்கு இலவசமாக விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க 1116 மருத்துவக் குழுக்கள் நடமாடும் மருத்துவக் குழு பொது சுகாதாரத்துக்குள்ளே அமைக்கப்பட்டு எங்களுடைய VH என்று சொல்லக்கூடிய செவிலியர்கள் மருத்துவர்கள் நேரடியாக ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று உங்களுக்கு ஏதேனும் அறிகுறி இருக்கிறதா, காய்ச்சல் இருக்கிறதா, இருமல் இருக்கிறதா, தும்மல் இருக்கிறதா என்று கேட்டு அறிந்து தெரிந்து வீடு வீடாக சென்று மருந்து மாத்திரைகளை முழுமையாக விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்துணை பொதுமக்களும் இன்றைக்கு இவ்வளவு வேகமான விரைவான முழு வீச்சிலே போர்க்கால அடிப்படைக்கூடிய இந்த சிறப்பான பணியை செய்து வரக்கூடிய நம்முடைய தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை மனதார இன்றைக்கு பாராட்டி வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சார் குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் அதாவது சென்னை உட்பட புறநகர் பகுதிகளிலும் அதிக அளவில் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை நோய் தொற்று வராமல் தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் புறநகர் பகுதிகளில் இல்லை சென்னை புறநகர் பகுதியில் புறநகர் பகுதி மாநகர் பகுதி எல்லா எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட பகுதியை ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்ட பகுதியிலும் அம்மாவுடைய அரசு வேகமாக நடமாடும் மருத்துவக் குழுக்கள் அதுவும் இல்லாமல் 24/7 என்று சொல்லிய கண்ட்ரோல் ரூம் ஆக பொது கட்டுப்பாட்டு அறை இன்றைக்கு தமிழக கட்டுப்பாட்டு அறை கட்டுப்பாட்டுடைய எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே துண்டு பிரசுரத்தில் அந்த எண்ணை இன்றைக்கு அச்சிட்டு வீடு வீடாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அம்மாவை நம்பி அம்மாவுடைய அரசை நம்பி அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசியில் தெரிவித்தால் உடனடியாக குழு அங்கே விரைந்து செல்லும். ஆக தொற்று நோயில் பரவுவதற்கு வாய்ப்பில்லாத நிலையை இன்றைக்கு முழுமையாக சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியிருக்கிறது.